அம்மா காலை வணக்கம். காலை வணக்கம். இன்னைக்கு என்ன மண்டே, என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷலாகண்ணே இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பருப்பு கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி பருப்பு தண்ணி ரசம் அவரைக்காய் பொரியல் தான் சார் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதிகமா இல்ல, சைடிஸ் தொட்டுக்க வேணும்ல, அதனால இன்னைக்கு சைடிஸ் தான் வந்து அவரைக்காய் சந்தையில வந்து இருக்குது 20 ரூபாய்க்கு வேணுது. சரி வெறும் கத்திரிக்காய் கடைஞ்சி சாப்பிட்டா பிடிக்காதுக்கண்ணே, அதான் சரி அவரைக்காய் தொட்டுட்டு சாப்பிடலான்ட்டு அவரைக்காய் வணக்கி ரசம் வைக்கிறேன். பருப்பு வச்சுனாக்கண்ணே அந்த தண்ணியை எடுத்துட்டேன். இருக்குது ரசத்துக்கு வணங்கி பாரு பருப்பு தண்ணி. அப்ப இந்த தண்ணி இல்ல சாமியே, இதுல தக்காளி புளி இதுல தான் போட்டேன். தண்ணி சூடா இருக்குன்னு வடிகட்டிட்டு இதை கரைக்கிறது இல்ல பசு தண்ணி ஊற்றி வச்சுக்கேன். இதை வந்து இப்ப நான் கரைச்சி ரசம் வைக்க போறேன். அவரைக்கான பருப்பு தண்ணி ரசம். ஆமா சரி அம்மா, ரசம் எப்படி வைக்கிறது ப்ராப்பரா சொல்லுமா. ரசம் என்னென்ன போட்டிருக்கு, இதுல என்னென்ன போட்டிருக்கு? அண்ணே இது ஒண்ணுமே போட சொல்லுங்க பாரு. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டேன். தக்காளி எவ்வளவு வேலை உங்க ஊர்ல? அண்ணே எங்க ஊர்ல தக்காளி 50 ரூபா. உங்க ஊர்ல எவ்வளவு? அங்கேயே 50 ரூபா தான். உங்க ஊர்ல 50 ரூபாயா? எங்க ஊர்ல 50 ரூபா. கோரிக்குண்டு வந்து 40 ரூபாயா. கோரிக்குண்டுனா கோரிக்குண்டு தக்காளி 40 ரூபாயா. என்ன சடனா இப்படி விலை ஏறிடுச்சு? எல்லாமே விலையேறி போச்சு. சின்ன வெங்காயம் 4 கிலோ 100 ரூபாய்க்கும்ல, 2 கிலோ 100 ரூபாயா. பெரிய வெங்காயமும் 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ 3 டைப்ல இருக்கு. 3 டைப் இருக்குதா? 4 கிலோனா இவ்வளவு பெருசு, நல்லா பெரிய வெங்காயம். அப்படிதான் வண்டி அதுல இருந்து அப்படியே கொஞ்சமா சின்ன சின்னதா மாறிட்டு வர வெயிட் அதிகமா இருந்தாங்க. பாரு சின்ன வெங்காயம் வாங்க 2 கிலோ, புதுக்காய் கிலோ 50 ரூபாயம்மா. 5 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்க. 5 கிலோ 100 ரூபாய்க்கு வடமெல்லாம் வாங்கி போடல, வடம் போட்டோம்ல. கஷ்டம்தான். இப்படி எப்படி வாழ்க்கையை வாழ்றது? வாழ்க்கை வாழ்றதுக்கோசரம் தலையில் துண்டை போட்டு போயிடல. காசி ராமேஸ்வரர் அரோகர் போயிடலாம் மாட்டேங்குது. வந்து தக்காளி பழமும் புளியும் போட்டிருக்கேன். ஆமா சாமி, அதை கரைச்சி ரசம் தாளிச்சு விட்றேன். சரிம்மா, ஓகே. காய் வேவிச்சு வச்சுட்டேன், கடையை போறேன். ஓகே. என்ன குழம்புமா இன்னைக்கு? கடை இன்னைக்கு பாருக்குண்ணே பருப்பு கத்திரிக்காய்க்குண்ணே. என்ன சாப்பாட்டுக்கா இல்லை இட்லிக்கா? எதுக்கு? இல்லை சாப்பாடு தான் நான் செய்கிறேன். பாப்பாவுக்கு மட்டும் தான் இட்லி தொட்டியும், சாப்பாடு தாங்கண்ணே. ஓகேம்மா. சோத்துக்கு நல்லா இருக்குண்ணே பருப்பு கத்திரிக்காய். அதில் இட்லிக்கு என்ன சூப்பராக வேமா? இட்லிக்கு சூப்பராக இருக்கணும். இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இதோட ரெசிபி வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எவ்வளோ சொல்லணும்னு சொல்லிடலாம். சொல்லுமா, சிம்பிளாக சொல்லி பார்க்கலாம். அப்படியே சிம்பிளாக ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு வேவிச்சு, அது ஒரு கட்டி பூண்டு, கத்திரிக்காய் 1 கிலோ, கத்திரிக்காய் 1 கிலோ, தக்காளி பருப்போடையே போட்டுடணும். எல்லாம் பருப்போடையே ஒன்றா போட்டு வரமிளகாய் போட்டு வேவிச்சு, புளி ஒரு கொட்டையை அதிலே போட்டு உப்பும் போட்டு எல்லாம் வேவிச்சு தண்ணி எடுத்துட்டு கடையிறேன். அப்புறம் தாளிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போடலாம், கொத்தமல்லி தழை இல்லை, அதனால நான் சும்மா கழுகிறேன். குழம்பு தயார். இங்கே வந்து தாளிப்பு போயிட்டு. ஆமாம் கண்ணி தாளிக்கிறேன். கொஞ்சம் கடுகு பருப்பு, கொஞ்சம் சீரகங்கண்ணே, 2 வரமிளகா, எங்க வடகம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சிருந்தேன். எங்க அது இருக்குது எடுத்து பதுக்கி வச்சிட்டேன். ஒரு வருஷத்துக்கே ஆகும். 1 வருஷம் தான் எனக்கு போட்டு வச்சிருக்கேன் நானே. தாளிச்சாச்சு. இது அவ்வளோதாங்க. மணக்க ஒரு கத்திரிக்காய் பச்சி கடைஞ்சாச்சு. தயாரிச்சு இப்போ அடுத்து வந்து ரசத்துக்கு புளி கரைச்சி எடுக்கிறேன். ஓகே. பருப்பு தண்ணி ரசம் தாங்க. அதில் தக்காளி 2 சேர்த்து நல்லா போட்டேன். தக்காளியை போட்டு கரைச்சி வச்சு தக்காளி ரசமாக நல்லா இருந்தா தக்காளி சேர்த்து போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். உனக்கு எப்போ லீவு விட போகிறாங்க? மே 1 இருந்துக்கண்ணே. மே 1 இன்னும் 1 வாரம் இருக்கா? இன்னும் 1 வாரம் இருக்குது. வெள்ளிக்கிழமையோட முடியுது. வெள்ளிக்கிழமையோட முடியுது. வியாழக்கிழமை எங்க சுற்றுலா எங்க போலான்னு ஐடியா? நீ எங்க கூட்டு போறியா அங்க வாங்க. உனக்கு எங்க போகணும்னு இருக்குன்னு சொல்லு. எனக்கு இந்த வெயிலுக்கு எங்கேயும் போகணும் ஆசையா வரல கண்ணு. வெயில் ஓவர் அடிக்குது. குளிர்ச்சியான இடத்துக்கு ஏதாவது? நல்லா இருக்கு, செமையா இருக்கு. நம்ம குளிர்ச்சியான இடத்துல கூட வெயில் தான் விட்டு வெளுத்தெடுக்குது. நம்ம ஒரு ஆத்துக்கு போவோமே. ஆத்துல தண்ணியே இல்லையே. ஆத்துல தண்ணி இல்லையா? தண்ணி இருக்கு. அதான் சேர் நாத்து அடிக்கும். ஆமா. ஊட்டி கொடைக்கானல் அப்படி ஒரு நாள் கூட்டிட்டு போகல. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறீங்களா? 2 பையனை பெத்தனே, எங்கேயாச்சும் ஆவரத்துல தான் சுத்த வைக்கிறீங்க. எங்க கூட்டு போறீங்க? போலாம். லீவு நீ இன்னைக்கு காலையில லீவு போட்டு அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போனோம். ஆமா, அப்புறம் தொழில் முன்னல்ல. சென்னை கிளம்பி வா. சென்னை. ஐயோ, அது நம்ம பரவாயில்ல. சென்னை சூப்பரா இருக்கும். இந்த சம்மருக்கு பெஸ்ட் பிளேஸ்னா சென்னை தான்மா. நிஜமாலுமே சொல்றேன், நான் சீரியஸா சொல்றேன். ஏதாவது இந்த சம்மருக்கு ஏதாவது ஸ்கூல்ல லீவ் விடுவாங்கல்ல ஊர்லலாம், எல்லாம் சென்னைக்கு வாங்க. சென்னையில சுத்தி பார்க்க எவ்வளவு தெரியுமா இருக்குது? வண்டலூர் இருக்கு, அப்புறம் வந்து கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு, மெரினா பீச் இருக்கு, அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, இல்ல மகாபலிபுரம் இருக்கு, வண்டர்லா இப்ப புதுசா கட்டியிருக்காங்க. பெங்களூர் கொச்சின்ல தான் இருக்கு. வண்டர்லா
பங்களா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா வந்து மால், நிறைய மால் இருக்குது. என்ன சென்னை அப்படி சொல்லிட்ட? சென்னை தெரியுமா? சென்னையில எல்லாமே சுத்தி பார்த்துட்டு மாலுக்கு போய் நம்ம ஊர்லயே மால் இருக்குல்ல கண்ணே. நம்ம லோக்கல் ஆளுங்களுக்குலாம் வந்து டிமார்ட் தான் வந்து ஒரு மால். ஜெயச்சந்திரன் இருக்கா? ஜெயச்சந்திரன் இருக்கா? ஜெயச்சந்திரன் சரவணா ஸ்டோர். ஜெயச்சந்திரன் இங்க இருக்கு. அரப்பா கடை இருக்குது. அரப்பா கடை. அங்க தெருவுக்கு பார்க் இருக்கும். அப்புறமே வந்து எங்க போனீங்கன்னா உனக்கு எல்லாம் ஃப்ரீ பஸ், எல்லாம் சென்னை ஃபுல்லா ஃப்ரீ பஸ் இருக்குது. அங்க எல்லாமே இருக்குது. என்ன வேணும் நீ சென்னை கிளம்பு. உனக்கு எந்த பேர் சொல்லு. ஈரோடு கூட்டு போய் உனக்கு எல்லாம் வாய் கொடுத்து வரோம். ஈரோட பத்தி நீ பேசுறக்க, சென்னை பத்தி பேச யார் இருக்கா? நான் தான் பேசணும். நான் கொஞ்ச நாளைக்கு பேசுவேன். விரைவில் உடைக்கப்படும் சொல்லு. எங்க ஊர்ல எல்லாமே இருக்குதுப்பா. உனக்கு என்ன ஈரோடு வாங்கி தரோன்னு. கோவில் சென்னையில தான் இருக்கா? அப்பவா கோடை விடுமுறை எங்க அம்மாவுக்கு வந்து சென்னையில தான் செலிப்ரேஷன். நான் அப்படிதான் ஆசையா இருந்தேன். அதுதான் எங்க டாடிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. நம்ம போயிட்டோம்னா அதையும் யோசிக்கணுமா இருக்கு. அதனால யோசனையா இருக்கிறேன். ஒரு வாரம் வந்துட்டு ஒரு வாரம் இங்கே ஒரு வாரம் அங்கே, ஒரு வாரம் இங்கே ஒரு வாரம் அங்கே. ஏன்னா அவரு ஆக்கி திங்கிற மாதிரி இருந்தா நம்ம கவலையே இல்லை. ஒரு டீ ஒன்று மட்டும் சூடு பண்ணி மட்டும்தான் குடிப்பா. அப்படியே அவ்வளோ அவங்க அம்மா அழகாக வளர்த்தி வச்சிருக்கனால என்ன நம்ம பண்ணிட்டோம். அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு வழி இல்லாத நம்ம முடிக்கிறதா இருக்குது. என்ன சமையல் கண்ணே? சமையலுக்கு பருப்பு கத்திரிக்காய் கடைஞ்சிக்கண்ணே, பருப்பு தண்ணி ரசம், அவரைக்காய் பொரியல. ஓகே இல்லை அவரைக்காய் தான். என்னது இங்கே பாருங்க மேடம்க்கு பிரேக்ஃபாஸ்ட் புஷ்பா இட்லி. புஷ்பா இட்லி சாப்பிட்டாலே அது செய்யலாம். பருப்பு தண்ணி ரசம்னா இப்படி தான் இருக்கும். நார்மல் ரசத்தை விட பருப்பு தண்ணி ரசம் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும்ல கண்ணே. அதுக்கோசரம் தான் வைக்கிறது. அதுக்குன்னு ஒருத்தர் தனியாக அதுக்குன்னே பருப்பு வேவிச்சு அதே கடைஞ்சி தண்ணியில் கலந்து ரசம் போட்டே வைப்பாங்க. நம்ம அப்படி வைக்கிறது இல்லைங்க. பருப்பு வேவிக்கிறது, தண்ணி கொஞ்சம் சேர்த்தி வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கிறது, அவ்வளோதான். ஆமாம், இது என்ன உங்கள் ஊரில் வெண்டைக்காயா? அங்கே என்ன கைக்கு பின்னாடி என்ன வச்சுருக்கேன்? இது ரெண்டு ஒட்டுக்கா இருந்து தனியாக பொறுக்கி வச்சேன். நீ வெண்டைக்காய் தான் செய்கிறேன் நான். இல்லை சாமி, இது அவரைக்காய் வணிக்கலாம். ஓகே மைக்கு இது பாத்தியாம்மா? தட்டு வசந்த் மணிக்கு தட்டம் எவ்வளோ தெரியுமா? அது 350 ரூபா. 350 ரூபா. நான் ஒன்று வாங்க பார்த்தியா? இரு உனக்கு நான் ஒன்று காட்டுறேன். சாச்சாயிருவா. சூப்பராக இருக்கு. 350 ரூபாங்கிறியா? இது எவ்வளோ தெரியுமா? வெறும் 50 ரூபா. அட பாருங்களா. பாருங்க. யாருக்காக இது? யாருக்காக? தீபனேஷ்காக. இது எங்க பாப்பாவுக்காக. ஆசீர்வாத் கோதுமை இருக்கலாமா, அதுக்கு விளம்பரத்தை கேட்டிருக்காங்க. அது வந்து இதுல வந்து சப்பாத்தி வைக்கணுமாமா, இதுல பருப்பு டால் வைக்கணுமாமா, ஒரு இதுல சிக்கன் வைக்கணுமாமா, ஒரு இதுல வெங்காய பச்சடி, ஒரு இதுல தெரியும். ஓகே, பருப்பு 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 சும்மா உப்பு பருப்பு மாதிரி. அது ஓகே, கடைஞ்சிருவேன். ஒரு இதுல உப்பு பருப்பு, இதுல சிக்கன் வச்சிடணும், இதுல உப்பு பருப்பு, வெங்காய பச்சடி, சாலடு எல்லாத்தையும் வச்சு காமிக்கணுமாமா. சேலட்னா என்னன்னே தெரியாது. காய்கறி அரைச்சு போட்டு வைக்கிறது, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி, இந்த மாதிரி பச்சை காய்கறிகள். சரி, நீ சொல்லி கொடுத்தா சரி. ஏன்னா நமக்கு பிரியாணி இதெல்லாம் தெரியாது, சாலடு இதெல்லாம் எனக்கு தெரியாது. சப்பாத்தி தெரியும், குருமா தெரியும், இந்த மாதிரி தான் தெரியும். சரி, நம்மளுக்கு வேலைக்கு கிளம்பணும். படப்படப்பட்டு வேலையை முடிக்கலாங்க. ஒரே வாரம் தான், டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு வா பார்க்கலாம். ஆமா, எங்க கூட்டு போற தெரியலையே. பேசாம ஒரு 50,000 ரூபாயில ஒரு சின்னதா ஒரு குட்டியான கார் எடுத்துட்டு சுத்த வேண்டியதான். செமையா இருக்கும்ல சாமி. அப்படியே கல்ல கிளம்ப வேண்டியதான், அப்படியே லைட்டான வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். நல்லா அதோ நேரங்காலம் வரும். சரி வாங்கு, நீ கவலைப்படாது. வெந்தயம் நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை தடவி இப்போ கரைச்சி வச்சா புளித்தண்ணி எடுத்து வச்சுக்கோ. தேவையான உப்பு, பெருங்காயம். பெருங்காயம் போட்டாதான் ரசமே நல்லா இருக்கும். ஆமா சாமி, நல்லா இருக்கும். மேல 2 காத்து, கீழே 2 காத்து, அதான் நல்லா இருக்கும். ஏன்னா கரிசோரெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு மாதிரி இருக்கிற வவுலாம், அதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டாதான் ஒவ்வொருக்கு நல்லா இருக்கும். அதனாலே நான் மறுநாள் ஆனாவே ரசம் வைப்பேன், பருப்பு சாம்பார் இப்படி தான் செஞ்சுக்கிறது இல்லை, திங்கக்கிழமை ஆனாவே எப்பயுமே. சரி ஓகே, சீரகம் நூல் போட்டுதான் நல்லா இடிச்சுக்கணும். ஆமாம், நல்லா இடிச்சிச்சு. சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு. கருவேப்பிலை இருக்காமா?
இருந்தால் கொஞ்சம் கொண்டு வாக்குண்ணே. சரி ஓகே. அன்னைக்கு நீ கொண்டு தான் நாளை கொண்டாரு. அவ்வளோதான் ரசம் தயார். ரசம் தயார் செய்யும் அவ்வளோதான். கொத்தமல்லி தழை இருந்தால் போடலாம். கொத்தமல்லி தழை இல்லைக்குண்ணே. கொத்தமல்லிலாம் பயங்கர டிமாண்டுமா. கரெக்டியா? ஆமாம், நேற்று பிரியாணி செய்கிறத கேட்டால் துளுண்டு அவ்வளோதான் இருக்குது, 10 ரூபாயாம்மா. ஐயோ அங்கெல்லாம் பிரிக்கண்ணே, இங்கே தான் இல்லை. சந்தையில் நான் போகும்போதெல்லாம் இல்லை. ஆமாம், அந்த நேரத்துக்கு இருக்கு. ரசம் தயார், மணக்க ரசம் தயாருங்க. அடுத்து வந்து அவரைக்காய் பொரியலே. இல்லை சாமி, ரெடி ஆயிடுச்சா? ரெடியில் ஆச்சுக்கண்ணே. பாரு வருஷடி இதாகுது. நாட்டு அவரைக்காய், பட்டை அவரைக்காய், நாட்டு அவரைக்காய். இன்னைக்கு அவரைக்காய் பொரியுது நம்ம வீட்டில். இவ்வளோ தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் திங்கட்கிழமை பொரியல் சமையல். வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் இவ்வளோதான் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றோம், நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்க. டாட்டா பாய், see you. வேலைக்கு போயிட்டு வரேன்.